வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் மீடியா முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவில் இப்போ ஒரே இதாக இருக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் அங்கே வச்ச போஸ்டர்களை போய் கன்னட அமைப்பினரை கிழிச்சி எரிஞ்சு எங்கள் ஊருக்குள்ளே எப்படி நீ போஸ்டர் வைப்பேன்னு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கடைசி அந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனப்பவும் அங்கே ஒரு கன்னட அமைப்பினர் வழிமறிக்கெல்லாம் வந்ததை பார்க்குறோம். இப்போ அங்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குன்னும் போது நீங்கள் ஏன் உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு போட்டு எல்லாரும் உழுக்கிறத எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அரசு? ஒரு இதையும் இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காங்கிரஸே ஒரு ஆகப்பெரும் டுபாகூர் கட்சி. இந்த இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை காரணம் வேறு காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் வளர்ந்து இந்த கிளைகள் ஏகப்பட்ட வந்திருக்கு. அப்புறம் குருவிகள் உட்காந்துருச்சு, கழுதைகள் உட்காந்துருச்சு நிழலுக்கு. இதெல்லாம் அப்புறம்தான். ஆனால் ஆரம்பம் காங்கிரஸ் தான். எந்தெந்த நதிகள் எந்த மாநிலத்தில் போனாலும் சட்டப்படி அது எங்கே துவங்குதோ அது எங்கே வரைக்கும் போகுதோ இந்த ரெண்டு பேருக்கு தான் அது சொந்தம் அப்படின்றதுல இதில் எங்கே இப்போ கடைசியாக முடிகிற இடம் இருக்க மாநிலத்துக்கு தான் அது கூடுதல் உரிமை அப்படிங்கிறது. ஆமாம், அதை காங்கிரஸ்காரன் அப்பயே நிறைவேற்றி ஒரு சட்டம் ஆக்கிட்டு போங்கடா போனோன்னா சுட்டு விடுவோம். ஒரு தனியாக மத்திய இதிலெல்லாம் இங்கே தலையிடக்கூடாது, வர்ற தனியாக வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வராது. காங்கிரஸ்காரன் இதை வச்சு காலத்துக்கும் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க வேறு ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் எல்லா மாநிலத்திலையும் அவங்க தான் பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. அதனால் இங்கே கொடுக்கணும்னா இங்கே ஓட்டு விடாது. அங்கே அது என்னன்னா அப்போ மத்தியிலே ஆட்சியில் இருந்தாங்க, கர்நாடகாலே ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதை பண்ணலை, சட்டத்தை போட்டிருந்துருக்கலாம். அதனால் அவங்க அரசியல் நடத்துக்குவதற்காகவே காங்கிரஸ் இந்த மாதிரி வேலையை செஞ்சு அதோடைய பாதிப்பு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கும் காங்கிரஸ் தான் இருக்குது. அது இவங்களோட கூட்டணியில் வேறு இருக்குது. பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அங்கே ஓட்டு வாங்கணும், அங்கே தொட்டால் இங்கே ஓட்டு வாங்கணும். அவங்களுக்கு அப்புறம் விஜய்க்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்காக அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க 100 வருஷமாக. அவங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்துகிறாங்க. இப்போ தாவேக்க நாளைக்கு கேட்க முடியல, உங்களை கொண்டு போய் பிரதமராக உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், எம்பி அது ஆக மாட்டோம்னு அவங்களுக்கே தெரியும்ல சார். 15 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு இலக்கை வச்சு போராடுறது தான். அது ஐசியூவில் சேர்த்தது தான். அது மீண்டெல்லாம் வராது. அது வேணால் உயிரோட நான் உயிருள்ள பணமாக வேணால் நடமாடலாம் ஆஸ்பத்திரிலேருந்து வெளில வந்தால். இப்போ அப்படி தான் நடமாடிட்டு இருக்கு காங்கிரஸ். இல்லை, அவங்க சில உதாரணங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 3% இருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு கட்சி ஜெயிச்சு வரலையா, குறைஞ்சாலும் தேஞ்சு போக மாட்டோம். புதிய கட்சி இல்லை, புதிய கட்சி ஜெயிச்சு வந்துச்சு. பழைய ஜமீன்தார் பழைய ராஜபக்சேனால 3% வச்சு ஜெயிக்க முடியாது. திருப்பி ராஜபக்சேவோடைய ரணிலாலையும் ஜெயிக்க முடியாதுல்ல. அவங்க கட்சி தான் முடிஞ்சு போய் கட்சியே உடஞ்சி போச்சு. வெத்தலை சின்னத்தையே தூக்கிட்டாங்களே. ஏறத்தார ஷேக் ஹசீனா மாதிரி ஆண்டு அனுபவிச்ச கட்சிங்கிற நிலைக்கு போச்சு. அது அவங்க ஊர் காங்கிரஸ்னு நம்ம அது முடிஞ்சு தூக்கி ஊரை விட்டே வரட்டிட்டாங்க. இப்போ இவங்களை ஊரை விட்டு வரட்டாமல் வச்சிருக்க வரைக்கும் சந்தோஷம். பெரிய நாடுன்ற சிஜேபி வர்றதுங்கிறது இவங்களுக்கு தானே ஆபத்து. மோடிக்கு எதிராக அவன் உட்காந்துட்டான்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கிட்டு போன மாதிரி தான் டெல்லியை தான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றக்க சிஜேபி வேலை பார்த்துட்டு இருக்கான் காக்ரோச்சு. அவன் இவங்களை அடியோட ஒழிச்சு கேட்டுறீங்க. அவங்க போடுற சண்டையில் இவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. மாற்றி சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிட்டு அவன் ஆட்சியை கைப்பற்றிட்டு எதிர்கட்சியாக பாஜக ஆயிரும், இவங்க காலி ஆயிரும். காங்கிரஸ் அப்பயே மேலே வர முடியாது. காங்கிரஸோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதிர்காலன்ற ஒன்றும் இல்லை. கடந்த காலம்னு ஒன்று இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது. இல்லை, அவங்க ஆதரவாளர்கள் இந்தியா முழுக்க இருக்க கட்சினா அது நாங்கள் தானே. பாஜக எதிர்க்க எங்களால் தானே. அது கட்டமைப்பே இருக்குது. அது நாங்கள் இல்லைன்னா எப்படி ஒரு அணியே உருவாகாதுங்கிற ஒரு கிளைம் பண்ணுறாங்கல்ல. இல்லை, அதுதான் அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான். நீங்கள் மெஜாரிட்டியாக நிறையா இருக்குன்றதுக்காக அப்போ காக்காவை தான் நீங்கள் தேசிய பறவை ஆக்கணும், இல்லை நாயை ஆக்கணும், தேசிய விலங்கு ஆக்கணும். ஏன்னா நாடு முழுவதும் நாய் தான் இருக்குது. புலி சிங்கம் எவ்வளோ பேரை கடிச்சிக்கிட்டு இருக்கு, எத்தனை கேஸ் இருக்குது. அதைத்தான் தேசிய மிருகம் ஆக்கியிருக்கணும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் நாடு முழுவதும் இருக்குன்னா அதைத்தான் நம்ம உதாரணமாக சொல்லுவோம். இல்லை, இப்போ இதில் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் அமைச்சர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க கர்நாடகா காங்கிரஸை. அங்கே இருக்க பிஜேபி என்ன பண்ணுது, இப்படியெல்லாம் இவங்க தீர்மானம் நிறைவேற்றினா நீ முதல்ல ஆதரவை வாபஸ் வாங்கி ஆட்சியை கவுத்து விட்டு தாவேக ஆட்சின்னு டிகே சிவகுமாரை ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு அங்கே பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில். இப்போ காங்கிரஸ் அதை வச்சு இவங்களை அச்சுறுத்த வாய்ப்பு இருக்கா, உங்கள் ஆட்சி எங்களால் தான் நடக்குது 5 எம்எல்ஏன்னு? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 40 வயசில் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்கு.
35 வயசு 40 வயசு வரைக்கும் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா திடீர்னு கல்யாணம் தாலி கட்டின அடுத்த நாள் வந்து ஐயோ இவன் ஜென்ம விரோதி, நம்ம குடும்ப பகையை, அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், முதல்ல என்ன பண்ணுறது, தாலி அறுத்துட்டு வர சொல்லுங்கன்னா எப்படி வருவாங்க? போடா வேணா இருக்கிற தூக்கி அடித்து உலக்கி அடித்து மண்டையை உடச்சிடுவாங்க. இந்த நேரத்தில் அதையும் அறுத்து விட வாடா பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அவனை அடித்து மண்டையை உடச்சிடுவாங்க. குடும்ப பகையாது, ஜென்ம பகையாது. உங்கள் தாத்தா வெட்டி கொன்னதே அந்த குடும்பம் தாண்டா. அவன்கிட்ட போய் மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை போய் பொண்ணை கொடுத்துருக்கீங்க. அமிதாப் பச்சன் படம் மாதிரி ஏதாவது சொன்னால் என்ன ஆகும்? அந்த மாதிரி காரணம் தான். காங்கிரஸுக்கு இத்தனை சாக போகிற காலத்தில் கட்சினால ஏதோ ஒரு வகையில் கவுண்டமணி ஒரு படத்தில் எல்லாம் அடிபட்டு படுத்திருப்பான் ஹாஸ்பிட்டலில். அந்த நேரம் மாப்பிள்ளை பொண்ணை கட்டிங்க மாப்பிள்ளைன்னு, டேய் நாயே நான் வந்து தேடி இருந்தப்பெல்லாம் தரமாட்டேன்னு, இப்போ நான் இருக்கிற நிலைமையில உன் பொண்ணை கட்டணும்னு சொல்லிடா, அவனுக்கெல்லாம் ஈவி இறக்கிறக்காடா அப்படின்ற கதையில தான் காங்கிரஸ் இருக்கு. ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள்ங்கிற அந்த காமெடியில் வர மாதிரி தான் இப்போ காங்கிரஸ் வந்து படுத்திருக்கு ஐசியூவில். இல்லை, இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய பாட்டுக்கு காங்கிரஸ் அமைச்சர் டான்ஸ் ஆடி அது ஒரு பக்கம் சர்ச்சையாது இல்லை. அதுவும் பள்ளி வளாகத்துக்குள்ள வாடி 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 கைப்படாத சீடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு அமைச்சரே இப்படி ஆடினா என்ன ஆகுறதெல்லாம் விமர்சிக்கிறாங்க. முதல்வர் பிறந்த நாளுக்கு ஒரு இது பண்ண வேண்டாமான்னு அவர் கேட்குறாருங்கிறதெல்லாம் திரும்ப சர்ச்சையாகுது. ஆமாம், அவருக்கு சோறு போடுறது விஜய் தானே. அப்புறம் அந்த ஒரு பாட்டை கூட போட்டு ஆடல என்ன இல்லை, ஒரு அமைச்சர் பதவி ஒரு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லாத ஒரு விஷயத்தை செய்யும்போது அவர் ஃப்ளோவில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தளபதி ஸ்டாலின் ஆட்சின்னு வேற பேசுறாரு அந்த மேடையில். அப்படியா? ஒரு ஃப்ளோவில் அப்புறம் எல்லாம் திருத்தின உடனே முதல்வர் விஜய் அப்படின்னு அதுக்கப்புறம் மாற்றி சொல்றாங்க. சோறு போட்டோடனே மறந்துடுவாங்க காங்கிரஸ்காரன்றதுக்கு. இதுதான் பெரிய உதாரணம். கொந்தளிக்க போறாங்க. பதவி கொடுத்து இவ்வளவு புறம் போட்டு இவங்க குடிக்கிற தண்ணிக்கு சோறுக்கும் வழி பண்ணி கொடுத்தா, இவங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அப்படின்னா அப்புறம் எவ்வளோ இது, அப்போ எவ்வளோ நன்றி கெட்டவங்களா இருக்காங்கன்றது பாருங்க. அப்படிதான் இப்போ இருக்குது. அதுதான் காங்கிரஸ். இப்போ அவங்க பதறிடுவாங்கங்கிறது இருக்குது. அங்கே இப்போ டிகே சிவகுமார் இன்னும் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் இருக்குது 28. அதனால் அவர் இன்னும் கொடூரமாக கொடுக்க முடியாதுன்னு ஆவேசமாக தான் அதை வச்சு தான் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் தூண்டி விடுற மாதிரி இருக்கு, இங்கே பிள்ளைங்களை விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க. அதுதான் காங்கிரஸோடைய அதுதான் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் அதோட இதே முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. கத்தம்னு ஆகி போச்சு. இப்போ இடைத்தேர்தலோ அல்லது இதெல்லாம் வரும்போது மேயர் எலெக்ஷன்லாம் அவங்க எக்கச்சக்கமாக சீட்டு கேட்பாங்க. இது வரைக்கும் தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனதில்ல. அதுவும் காங்கிரஸ் கிட்ட நடத்தினா எப்படி இருக்கும்? இல்லை, காங்கிரஸ் எப்படியும் ஒரு 5 மேயர் கேட்பாங்க. திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், இது ஒரு 10 கேட்பாங்க. மொத்தமே 10 தான் இருக்கு. சென்னை, தாம்பரம், அது பாதிக்கு பாதி கேட்பாங்க. அதை இவங்க திமுக கடைசியில் சில இதெல்லாம் மாநகராட்சியாக வேற ஏற்றினாங்க. இப்போ அதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னா இருக்கு. 20 இருந்தால் 25 கொடுத்துருக்கேன்னு கேட்குறது ஒரு 15 வந்து முடிப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. இந்த கேடு காலம் பூரா விஜய் சந்திக்க வேண்டியது இருக்கு. இதுல காங்கிரஸே 20. ஆனால் விஜய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வேற கணக்கு போட்டு வச்சுட்டு காங்கிரஸ் துரத்தி விட்டுரும். 2 நகராட்சி வேணா தரோம், இல்லைன்னா போயிருன்றோம். அது இன்னும் பஞ்சாயத்து இனிமேல் தான் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது பார்த்துக்கலாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் தினமலர் ஒரு செய்தியை கொளுத்தி போட்டிருக்காங்க. பாமகவோட ஒரு அணுக்கமான பேச்சுவார்த்தை இருக்குது. ஏன்னா விசிகா கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு எப்போனாலும் நமக்கு சிக்கல் தான். திடீர்னு அரசையே கண்டிக்கிறாங்க, விமர்சிக்கிறாங்கன்னும் போது இவங்களை உள்ளே கொண்டு வந்துடலாமான்னு ஒரு திட்டம் போயிட்டு இருக்கிறதா அங்கே செய்தி போட்டிருக்காங்க. அதுதான் அன்புமணியை இப்போ அப்பப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இல்லை, அதே மாதிரி சௌமியா அன்புமணி அதுக்கான இது பட்டிருக்காரு. ஏன்னா இப்போ இவருக்கும் எண்ணிக்கை குறையுது இல்லை. அவர் எந்த சீட்டாக இருந்தால் என்னென்ன நம்பர் இவருக்கும் தேவை இருக்குது. அவங்களும் 4 வச்சுருக்காங்க. அவங்களுக்கு துணை முதல்வர் கேட்குறாங்க. சரி, ஒரு அமைச்சர் கொடுத்தாலும் சௌமியா அம்மா வந்து அமைச்சராக இருக்கிறது ஒரு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஏன்னா சௌமியா அன்புமணியை பொறுத்தளவுக்கு இந்த இப்போ போயிருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் எம்எல்ஏக்களை தாண்டி ஒரு நாலேஜ் இருக்குது. அதிகாரிகளை டீல் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. மற்றபடி தொழில் தெரியாத தவிர அது கற்றுக்குவாப்புல. கடையில் போய் உட்காந்து வாங்குறவனுக்கு பில்லை போட்டு கொடுக்க வேண்டியதானே. அது அரசியல் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படியே கெத்தாக இருக்கலாம். அதிகாரிகளை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா சௌமியா அன்புமணி ஏற்கனவே அந்த ட்ரஸ்ட்டெல்லாம் வச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் டீல் பண்ணிருந்தா ஒரு ஆள். பசுமை தாயகம் எல்லாம் அதெல்லாம் வச்சுருக்க ஃபாரின் போயிருக்காங்க. ஐநாவில் போய் எதாவது பேச்சு அந்த மாதிரியான ஒரு ஒரு பேசிக் இருக்குது. ஸோ அதனால் வேலை வாங்குற அளவுக்கு தெரியும். வேலை வாங்குற அளவுக்கு தெரிஞ்சால் போதும்ல. நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு வேலைக்காரன்னா அதை கூட்டினி அது என்ன பாத்திரம் சரியாக கழுவலை, கரையாக இருக்குது, இந்த இங்கே தொடச்சியாமா என்னம்மா அப்படின்னு சொல்கிறதுல கிலாடி யார்?
சௌமியா அன்புமணி. ஸோ அதனால இதுக்கெல்லாம் கரை இருக்கதே தெரியாது, கொடுக்குறத தின்னுவிடுவாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி இப்போ அன்புமணியை வச்சு நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அவரை பாராட்டிகிட்டே இருங்க, ஆட்சி நல்லா இருக்குது அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்றைக்கா ஒரு நாள் அவர் மனசு இறங்கினார்னா இந்த கும்பல் போயிடுச்சுன்னு வைங்க, ரெட்டு, அது அந்த ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம உள்ள நுழைஞ்சிடுவோம். அவங்க என்ன வியாக்கியானம் கொடுத்தாங்கன்னா, பாருங்க அவருக்கு பாஜக கூட நின்றவங்களுக்கு கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருக்க முடியும் நம்பர் வேணும்னா, ஆனால் அதை செய்யாமல் மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட தான். ஆமாம், அதை உடச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா இப்போ நீங்கள் மதச்சார்பற்ற சக்தின்னு உங்களை சேர்த்தா அந்த ஏமாற்றிட்டு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்குன்னு கம்யூனிஸ்ட்டை மொத்தமாக துரத்தி விட்டு தெருவில் விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ இவ்வளவுக்கு பிறகு திமுக கூட்டணிக்குள்ளேயும் அவங்க பூராத்தையும் அடுத்த நாளே விட்டுட்டு போயிட்டீங்க, அப்புறம் என்னென்னா அவங்க சேர்க்கறதுக்கு. அதனால் அவர் அண்ணன் திருமா, அப்புறம் அந்த அமைச்சர் இருக்காரு யார், வன்னியரசு, ஐஎம்எல், இல்லை வன்னியரசுலாம் கொஞ்சம் இருக்கிறத அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். குறுகிய காலம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாருன்னா நல்லது. இல்லை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஆட்சி மாற்றம் இல்லை, ஆட்சி மாற்றம் கூட்டணி மாற்றம் வந்துச்சுன்னா இப்போ சௌமியா மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அன்பு இவரை தூக்கிடுவாங்க. இதுக்கு நாட்டில் அவர் வைகோவெல்லாம் வேற இடைத்தேர்தல் நிற்க சொல்லி கேட்டு அமைச்சராக்கிறதுக்கெல்லாம் சொன்னேன், அவர் மாட்டேன்ட்டாரு. வைகோ எது வேணாலும், வைகோ அமைச்சரா எது, அதாவது வைகோலாம் என்னத்தை சிறப்பு பிரதிநிதி அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. மேபி ஒரு பாதுகாப்புன்னு இப்படியான ஆட்கள் உள்ளே இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் ஏதாவது நம்மளை கருத்து கேட்டால் இவங்கள வச்சு பேச வச்சுக்கலான்னு இவங்க எல்லாரையும் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ வைகோலாம் எப்படி அப்படின்னு பண்ணால் ஏடிஎம் வாட்ச்மேன் மாதிரி 70-75 வயசாயிரும். அதுலேயும் என்ன பார்ப்பேன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு முன்னுரிமைன்னு வாங்கி. இப்போ நம்ம இவர் கொண்டு போய் துப்பாக்கிலேயே சுட போகிறாரு, இல்லை பாகிஸ்தான் பார்டர்லேயே வேலை பார்த்துருக்கலாம் ஒரு இராணுவ வீரர். இப்போ வந்து ஏடிஎம் வாட்ச்மேன் ஆகி துப்பாக்கி எடுத்து சுட போகிறாரா, இல்லை எந்த எதிரியை பார்க்க போகிறாரா, பேருக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு அதை, ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் தெரியும், எப்படி துவைச்சி போடணும், எப்படி அயன் பண்ணணும் அப்படின்னு தெரியும். டிஃபன் நைட் ஷிஃப்டாக இருந்தால் சுத்தமாக படுத்துருவாங்க அங்கேயே வந்து யூனிஃபார்மே இருக்காது பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட். அந்த மாதிரி இப்போ வைகோத்துக்கு ஏடிஎம் வாட்ச்மேன் பழைய தளபதி, அவர் இராணுவ தளபதின்ற மாதிரியும், இப்போ வந்து அவருக்கு ஏடிஎம் வாட்ச்மேன் வேலை கொடுத்துருக்கோன்ற மாதிரியும். அந்த ஏடிஎம் வாட்ச்மேன் பாவப்பட்ட ஜீவன்கள். அரசியல்வாதிகள் எவ்வளோ வயசானாலும் அவங்க விட மாட்டாங்கல்ல சார், அது விட மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், இப்போ மிலிட்ரியில் இருந்தீங்கன்னா அந்த நேம் இருக்குல்ல, அது கடை சாக வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃப்ளாப்பெல்லாம் பிஞ்சிரும், சட்டை அயன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஊக்க குத்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு வாட்ச்மேன் இருந்தால் தானே அந்த ஏடிஎம்க்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மிடுக்கு ஒரு. அதனால வெளியே 4 பேர் பேசுவாங்க பயங்கரமா இருக்காரு. அவர் பாரு இங்கேயே இருக்காரு வாட்ச்மேன், எங்கேயே அது அவர் ஏசியை போட்டு தூங்கிடுவார். ஒரு நாயும் படுத்திருக்கோம், அங்கே அவரும் படுத்திருப்பார், அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைகோ வந்து ஏடிஎம் வாட்ச்மேனாக பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதி, அது இதுன்னு எதையாவது போடணும். அவர் பாட்டு போயிட்டு வந்துட்டு எதையாவது பேசிக்கிட்டு, மோடி எதிர்க்கிறதுனால அவங்களா வழக்கமாக பேசிப்பாங்க. ஆமாம், கேட்டால் எங்கள் கூட்டணி கட்சி தானே பேசுகிறாங்க, எங்கள் சார்பாக பேசுகிறாங்க, நீங்களாம் திமுகவுக்கு பதில் சொன்னாலும் இவங்கள வச்சே சொல்லிக்கலாம், நம்ம கமிட்டி சேஃப்டியாக இருக்கலாம். ஆமாம், அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாக வச்சுருக்கிறதா பார்ப்போம் சார். இது எதை நோக்கி போகுது தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது, அடுத்த 5 ஆண்டுகள் ஏதோ ஒரு செயல் திட்டத்தோட எல்லாரும் செயல்படுறாங்க, யாருக்கு லாபமாகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேரத்துக்கு பொறுத்து நன்றி சார்.